அஸ்ஸலாமுஅலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து வந்த பார்சல் வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ரொம்ப அடிக்காம ரொம்ப நேரம் பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னா ஸ்வீட் எஸ்கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வீடியோ, இதுக்கான டைம் வந்து ப்ராப்பரா இல்லாம போயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 month பேக் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோம்பு பெருநாளைக்கு முதல்ல பார்சல் வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது. இந்த ஹேண்ட்பேக் பாத்தீங்கன்னா டீல் ப்ளூ, அதாவது பீகாக் ப்ளூன்னு சொல்லுவோம்ல, சோ அந்த கலர்ல உள்ள ஹேண்ட்பேக். இதே இந்த ஹேண்ட்பேக்ல பாத்தீங்கன்னா சேம் கலர்ல பர்ஃபியூம் இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக் பாத்தீங்கன்னா கிரீம் கலர் ஹேண்ட்பேக், இதுக்குள்ளாரே பர்ஃபியூம் இருந்துச்சு. ஐ மீன் ஆஃப் ஒயிட் கலந்த மாதிரி. இந்த பார்சல் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பார்சல் அனுப்பியிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து vlog எடுக்கலாம்னு நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப அழகான கலர். அந்த கிளிப்ஸும் வந்து டிஃபரெண்டான டிசைன்ல இருந்துச்சு. சைட்ல வைக்கிற ஹேர் கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருந்துச்சு. ஐ மீன் கிளிப்ஸ் கிடையாது, ஹேர் பின் டைப் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலர்ல ரொம்ப யூனிக்கா நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கு பாருங்க தலையில வைக்கிற கிளிப்ஸ், அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக் பாத்தீங்கன்னா, இந்த ஹேண்ட்பேக்கோட கலர் வந்து ஒரு கிரீம் பேஷ் வித் டஸ்கி பிங்க்னு சொல்லலாம், அந்த கலர்ல இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. டிராவல் பண்ணும்போது அதிகமா திங்ஸ் வச்சுக்கலாம், பேபி திங்ஸ்லாம் இருக்கு பாருங்க, ஸோ அதெல்லாம் வச்சுக்கலாம். கியூட்டா இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக். பிரைஸ்மே பாத்தீங்கன்னா 89. பிரைஸ்மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், 89 திரஹம்ஸ்னு போட்டுருந்துச்சு. இந்த மாதிரி இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கிரீம் கலர் அப்படிங்கும் போது பாக்குறதுக்கே ரொம்ப எலகண்டா நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில் பார்த்துடலாம். ஸோ இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா கிளாஸ்லயே இருந்துச்சு. ஐ மீன் கிளாஸ் டைப்ல வந்து ஃபுல்லாவே இருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணி எடுக்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணும், ஏன்னா கிளாஸ் டைப்ல இருக்கிறதுனால. ஐ மீன் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த பாட்டில் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும், அழகான கவர் கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. லாங் ட்ராவல் பண்ணும்போது இதில் வந்து நம்ம அழகாக சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம் வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக் தான் நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான, அது பிளஸ் பிங்க் கலரில், ஐ மீன் பேஸ்டல் பிங்க்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலரில் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக்கு. வந்து திங்ஸும் அதிகமாக வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு க்யூட்டாக. ஸோ இது வந்து லைட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா மாதிரியான லைட் கிரே கலர்ல பிளாக் ஷேடோட ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா திங்ஸும் நிறைய ஸ்டோர் பண்ணி வெளில கொண்டு போகலாம். டிராவல்லாம் பண்ணும்போது பேபி திங்ஸ் கூட வச்சுக்கலாம். எல்லாமே வந்து பிரிக்கவே இல்லை, பேக்கிங்கோடயே வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. ரொம்ப டார்க்கா இல்லாம கொஞ்சம் லைட் கலரா இருக்கிறதாங்க ஹைலைட்டா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே தான். ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க் கலரா அப்படி இருந்தேன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியா வைக்கிற கலர் மாதிரி இருக்கும். ஸோ லைட் கலரா இருக்கனால ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இந்த முசல்லா பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியன் கோல்டு கலர்லயும் ஒரு லைட் கிரீம் பேஜ் கலர்லயும் இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் கலராகவும் ஒரு லைட் பேஜ் கலர்னு கூட சொல்லலாம். இந்த முசல்லா பாத்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா நல்ல ஒரு டார்க் ஷேடே இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த முசல்லாக்கு ஒரு ஹைலைட்டான ஒண்ணு. மாதிரி வெல்வெட் கிளாத் அப்படிங்கும் போது இன்னும் நல்லா இருக்கும்ல ப்ரேயர்ஸ்க்குலாம். ஸோ பேக் போர்ஷன்லயும் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஸோ எல்லா முசல்லாவும் பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. லீப் டிசைன் கொடுத்துருக்கதா இருக்கட்டும், இந்த மாதிரி டாட் டாட்டா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேபி பிங்க் கலர்ல ஒரு டஸ்கி பிங்க்னு சொல்லணும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ல இருந்துச்சு. 3 முசல்லாவுமே பேக் போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைன் கொடுத்து ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த லாஸ்ட் முசல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க்லேயே வந்து ஒரு மாதிரி டஸ்கி பிங்க் சொல்லணும், அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்ஸ் வந்து இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஜாமான் வந்து வந்துச்சு பார்சல்லையே. டேட்ஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ துபாயிலேருந்து வர பொட்டி பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பேக்கிங்கை பிரித்து ஒன்றுனா எடுக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்திப்பழமும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பொட்டியிலேருந்து பிரிக்கிறத எடுத்து காட்டணும் அப்படின்னா ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதனால திங்ஸ் வாங்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இது எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்கெட் வந்துருந்துச்சு. 1.5 கிலோ பக்கம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டு தான் வந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இந்த லைட்டாக வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் சோப் இருக்கும்ல, ஸோ அதுவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்மால் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா
பேக்கிங் வந்து பெருசாக இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீடியம் சைஸ்லேயே இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சின்னதாக தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாக்கெட் பக்கம் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி டோவ்லேயே பிங்க் இருக்குது பாருங்கள், ஸோ அதுவும் வாங்கியிருந்தாங்க. ஊர்லனா பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பார் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பியூட்டி பார் வித் டீப் மாய்ஸ்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேபி க்ரீம் பார்னு போட்டுருந்துச்சு. இதில் சீரம் டைப்லேயே உள்ளது ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ஸோ இந்த டவ் சோப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் சாஃப்ட் ஸ்மூத் க்ளோயிங் ஸ்கின்னு போட்டிருக்கு. ஸோ அது மாதிரி டவ் சோப் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக, பிஹெச் லெவலும் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ அதனால தாராளமாக யூஸ் பண்ணலாம். டவ் சோப்பில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்கிறதுனால பேபி ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. யூஸ் மாதிரி ஃபேன் டைப்பில் வாங்கியிருந்தாங்க. லைக் காற்று நல்லா மசன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டைலிஷான பலாசோ ஃபேன் டைப்பில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பில்லோ கவரு, அழகான டார்க் ஷேடு அந்த லைட் ஷேட் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான அழகான கலரில் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு லைட் பீச் கலரில் கவர் டிசைன் கொடுத்து ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கே எலகெண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக பசன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பெட்ஷீட்டு. இந்த பெட்ஷீட்டோட கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சுங்க. பெட்ஷீட்னா போட்டால் அவ்வளோ ஒரு நீட் லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு நீட்டான ஒரு ராயல் லுக் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெட்ஷீட் வந்து போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ கலருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிபிள் கலர், ஒரு மாதிரி ட்ரிபிள் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு லைட் கிரே கலர் கலந்த மாதிரியும் ஒரு மாதிரி கிரேப் கலர் ஃப்ளவர் கொடுத்து அதுலேயே வந்து பிளாக் கலர் கலந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஸோ இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, நிறைய டிசைன் ஃப்ளவர் டிசைன்லேயே கொடுத்துருந்தது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இந்த பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அது மாதிரி இதுக்கு வந்து பில்லோ கவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு டார்க் கிரே கலர்லேயும் பிளாக் வித் பிங்க் கலர்லேயும் கலந்த மாதிரி 4 ஷேடில் பார்த்தீங்கன்னா கலர் இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாகவே கொடுத்து ரொம்ப பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நீட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு பெட்ஷீட்டு, ஸோ அந்த பெட்ஷீட்டோட பில்லோ கவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஒரு மாதிரி லைட் பீச் கலரில் பிங்க் ஷேடில் ஃப்ளவர் போட்டிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நல்லா இருக்கு பாருங்கள். க்ரீன் வந்து லைட் ஒரு மாதிரியான க்ரீன், லைட் க்ரீன் சொல்ல முடியாது, ரொம்ப டார்க் க்ரீன் சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாதிரியான கலருங்க, அது அழகான கலருங்க. ஸோ இது வந்து சும்மா பிளைன் பில்லோ கவர் இருக்குல்ல, ஸோ அதுதான் இதெல்லாம் கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக அது ஒன்று. ஸோ இதுக்கு வந்து பெட்ஷீட் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டிவி கவரு, டிவியில் வந்து போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சுங்க, ஃபுல்லாகவே நல்லா சாஃப்ட்டு ஸ்பாஞ்ச் டைப்பில் இருந்துச்சு. ஸோ ஒரு அழகான பிங்க் வித் ஒயிட் ஷேடில் காம்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. அதாவது அழகான க்யூட்டாக இருந்துச்சு இந்த சீப்பு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து காட்டன்லேயே ரொம்ப க்யூட்டாக ஃபேன் வந்து, அதாவது பலசோ ஃபேன் சொன்னேன், ஸோ அந்த மாதிரி டைப்பில் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 2 வந்து குர்த்தி செட்டும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குர்த்தி செட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபேண்டு கிடையாது, ஜஸ்ட்டு டாப்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த ஃபேண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த கலர் வந்து நல்லா ஒயிட் கலர்லேயே பிங்க் ஃப்ளவர் டிசைன் கொடுத்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேட் அண்ட் டார்க் ஷேட் கொடுத்த மாதிரி ட்ரிபிள் ஷேடில் வந்து உங்களுக்கு இந்த கலர் கொடுத்துருந்தாங்க. டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பில்லோ கவர், இது ஒன்லி பில்லோ கவர் தான், ஒயிட் கலர் பில்லோவில் பிளாக் டாட்ஸ் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனாக உள்ள பில்லோ தான், இதுக்கு வந்து பெட்ஷீட் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பெட்ஷீட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட பில்லோ கவர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாருங்கள் லீவ் டிசைனு ஃப்ளவர் டிசைனாக கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது சாரிக்கு மேட்சிங்காக வியர் பண்ணிக்கிறதுக்காக உள்பாடை வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் தான் வாங்கியிருந்தாங்க. 3 கலர்ல இருந்துச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் கிரீன் கலர்லையும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர், அதாவது டீல் கிரீன் பீகா கிரீன் சொல்லணும்ல, ஸோ அந்த கலர்லேயும் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2 கலர்லேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஊரில் வாங்குறத விடவே. ஸோ அதனால அங்கேயே வாங்கி அனுப்பியிருந்தாங்க பெருநாளைக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீ செயின் இருக்குல்ல, கார் டைப்பில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கீ செயின் செட்டு வாங்கியிருந்தாங்க. ஒரு
ஒரு 10 பீஸ்க்கு மேலே தாங்க இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் பக்கம் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து சாரீ இருக்குல்ல, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கம்பி சாரீ இருக்கு பாருங்க. இதுதான் துபாயிலேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க பெருநாளைக்கு கட்டிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாரீ வந்து பார்சலில் வந்தது தான். பிடிச்ச சாரின்னு கூட சொல்லலாம். ஸோ சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கலரில் இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த கிரீன் கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால இந்த மாதிரி ஷேட்ல உள்ளது வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃப்ளவர் டிசைனாக கொடுத்து முந்தான பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல் பாசி, அப்புறம் வந்து டேங்கு வந்து 3 ஃப்ளேவரில் வாங்கியிருந்தாங்க. ஆரஞ்சு, மேங்கோ, பைனாப்பிள் 3 ஃப்ளேவரில் வாங்கியிருந்தாங்க. ஸோ துபாயிலேருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டேங் வந்து நல்லாயிருக்கும். எப்பவுமே பெரிய பேக்கிங்காக தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டேங்க் தான். பார்சலில் நிறைய திங்ஸ் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பேக்கிங்காக கொடுத்து விட்ருக்காங்க. ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு அதுவுமே. அந்த மாதிரி பைனாப்பிள் ஃப்ளேவரில் வந்து 2 கலர் இருந்துச்சு. ஸோ அது வந்து க்ரீன் அண்ட் எல்லோ கலர் இருந்துச்சு. க்ரீன் கலர் வந்து நான் எடுத்துட்டேன் டேங்க் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் இருக்குல்ல, ஸோ இது லேடிஸ்க்காக உள்ளது, அதுவும் வாங்கியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டு நடக்கிறதுக்கு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம வந்து கிச்சன் கூட தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்லிப்பர் வந்து கிரே கலரில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு. ரெண்டுமே நல்ல டிசைனுமே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அது மாதிரி என்னோட தம்பிக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவரில் சிவிங்கம் வாங்கியிருந்தாங்க. மாதிரி ஸ்மெல் இல்லாமல் ரிஃப்ரெஷிங்காக போட்டுப்போம்ல, ஸோ அந்த சிவிங்கம் தான். அப்புறம் வந்து பச்சை தைலம் இருக்குல்ல, ஸோ அதுவும் வாங்கியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்ச் வந்து கோல்டு கலரில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது மாதிரி ஒரு பேக்கிங்கும் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வைக்கிற அக்சசரிஸ் இருக்குது பாருங்க. ஸோ அதுவுமே வாங்கியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கிளிப்பை பாருங்கள், இந்த கிளிப்லேயே ஒயிட் கலர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கலராக எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறையா கலர்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிவிங்கமோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கோட் பேண்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. என்னோட பிரதருக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். வீடியோவுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்ககிட்ட. எல்லாமே பேக்கிங்கோடய பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கோட் ஷூட்டோட பேண்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டார்க் பிளாக் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதான் பேக்கிங். அந்த பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன். ஆஃபீஸ்க்குனா போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு டிப்டாப்பான ஒரு கோட் பேண்ட் கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷால் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பெருநாள் தொழுகைக்கு போட்டு போகிறதுக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க் பண்ணி எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பார்டர் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹைலைட்டாக இருந்துச்சு. கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில், லைட் கோல்டு கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஸோ அந்த முசல்லா தாங்க. இது வந்து ப்ரேயர்ஸ்க்குனா பார்த்தீங்கன்னா மூட்டு வலினா அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வெல்வெட் கிளாத்தில் இருக்கிறதுனால. இந்த 3 முசல்லாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர்லேயே இருந்துச்சுங்க. பேக் போர்ஷன்லேயும் டிசைனாக போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த தடவை பார்சலில் அனுப்பிவிட்ருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஜாமான் நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி தாங்க. நான் பொட்டி பிரிக்கிற சமயத்தில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். ஸோ அது வேறு லெவல் ஃபீல் தாங்க. திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஒரு சில திங்ஸ் மட்டும் வந்து இன்னும் காட்டல. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொன்று பேக்கிங்காகவே இருந்துச்சு ரெண்டுமே. இந்த தடவை பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அனுப்பியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில திங்ஸ் மட்டும் வந்து காட்டணும். ஸோ இந்த பையில் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் தான் வந்து இன்னும் பாக்கி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்துடலாமா? பிளாசோ ஃபேன் டைப்பில் ரொம்ப சாஃப்ட் கிளாத்தில் நல்லா ஒரு நிறையா டிசைனாக கொடுத்து செரி ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 கலர்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிளாத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மாதிரி லைட் கலர்லேயே நாட்டு வச்சுருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒயிட்லேயே வந்து பிளாக் கலர் அண்டு ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குர்த்தி செட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேட்சிங்காக கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சூப்பரான ஃபேண்டுங்க. சாஃப்டாக இருந்துச்சு கிளாத் வந்து. இந்த மாதிரி ஃபேண்டு போடும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நாட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலருங்க. இதுலேயே டிசைனாக கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நிறைய கிளிப்ஸ் வந்து அனுப்பி விட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில். ஸோ அதில் ஒரு சில கிளிப்ஸ் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டவே இல்லைங்க. ஸோ அதுதாங்க இது. ஸோ இதனால் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே கேட்சஸ் டைப்பில் வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்டார் டைப்லேயும் நார்மல் கேட்சஸ் டைப்லேயும் தென் தலைக்கு வைக்கிற கிளிப்ஸாக இருக்கட்டும், சைடில் வைக்கிற அந்த குட்டி குட்டி கிளிப்ஸாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இந்த கலர் ஃபேண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த ஒயிட் கலரு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஃபேண்ட் வந்து நம்ம இந்த குர்த்திக்கு வந்து மேட்சிங்காக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று தான் வந்து 2 வாங்கி அனுப்பியிருந்தாங்களா. ஸோ ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு 4 ஃபேண்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து இந்த ஒயிட் வித் பிங்க் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கலரும் வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் அவங்கள்ட்ட. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஃபேனில் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்து பிங்க் கலர் வித் ஒயிட் ஷேடு வந்து கலந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த நாட்டு மாதிரி கொடுத்துட்றாங்க எலாஸ்டிக் டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ த்ரீ செட்டு வந்து பெட்ஷீட்டும் சரி முசல்லாவும் சரி அது இந்த ஃபேண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 செட்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து அதிகமாக தான் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு திங்ஸ் வாங்கி அனுப்புவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நினச்சேன் டேட்ஸும் அத்திப்பழம் மட்டும் தான் வாங்கி அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேக்கிங்கில் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஸோ இந்த பில்லோ கவர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒயிட் கலரில் பிளாக் டாட்ஸ் வச்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு யூனிக்காக நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் வச்சுருக்கிறது. பில்லோ கவரோட சைட் போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் கொடுத்துருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த பில்லோ கவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பில்லோ கவர் தான். நம்ம பெட்ஷீட்டுக்கு மேட்சிங்காக எல்லாமே நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதே கலரே பெட்ஷீட் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டார்க் கலர்லேயே ஒரு ட்ரிபிள் ஷேடு வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் பொட்டி பிரிக்கிறது வந்து பார்க்கும் போதே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்மனா சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம அத்தா வந்து பயணத்துலேருந்து திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்குமே எப்போவுமே பயணத்துலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா பொட்டி ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதே ஒரு ஃபீல் தான். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸாக தான் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிளிப்ஸ்லாம் ஜூமின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2-3 டிசைனில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது கேட்சஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஹேண்ட் பேக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலர்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு திங்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் கிளிப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மாதிரி ஹேண்ட் பேக்ஸோட கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலர் இல்லாமல் லைட் கலர்லேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பெருநாளைக்காக வாங்கின இந்த ஷால் பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக எல்லா இடத்துலையுமே ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் சொல்லியிருந்தேன்னா உள்பாவோட வந்து ஒரு 3 பீஸ் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் கலரு, ஒன்று வந்து பிளாக் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்க் டீல் க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் 3 கலருமே ரொம்ப அழகான கலர் தாங்க. ஸோ ஆலிவ் க்ரீனும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. மாதிரி ராயல் பீச் கலர்லேயே ஒரு லைட் ஷேடில் இந்த பெட்ஷீட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பெட்ஷீட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலரில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து துபாய் போனால் எந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கலர்லேயே ஹாஃப் ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கலரில் ப்ளஸ் ப்ரௌன் கலரில் அப்புறம் பிளாக் ஷேட்லேயே இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் கிளிப் பார்த்தீங்கன்னா 3 கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கலரில் இருந்துச்சுங்க. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா பார்சல் வீடியோ. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸாக இருக்கட்டும் ஹெல்த்தியான ரெசிபீஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து நம்மளோட சேனலில் டே இன் மை லைஃப்லாம் வந்து கண்டினியூவாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.